அப்பா எல்லாம் நீதான். தினம் குடிச்சு குடிச்சு ஒன்னே அழிச்சுக்கிற. தோர தம்பி, என்ன நீ மன்னிச்சிருப்பா. உங்களை நான் இருக்கா மன்னிக்கணும்? தப்பு பண்ணிட்டேன்னு. நீங்களா? ஆமா, டாக்டர் சொன்ன சமாச்சாரத்தை உன்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன்னு. என்னக்கா சொன்னாரு? உன் தங்கச்சி இதயத்துல ஓட்டை இருக்கு, அவ ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்க மாட்டான்னு டாக்டர் சொன்னது எல்லாமே நான் மறைச்சிட்டேன்ப்பா. அவ இதயத்துல ஓட்டை இருக்குன்னா ஆண்டவனே இல்லைன்னு அர்த்தம். அப்படி ஆண்டவன் இருக்கான்னு சொன்ன அவனுக்கு இதயமே இல்லைன்னு அர்த்தம். போனதை நினைச்சு வருத்தப்பட்டு என்னப்பா பண்றது? இத்தனை நாளா எப்போ போனவள் நினைச்சு வேலைக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு நினைச்சு வேதனைப்படும். நான் கட்டிக்க வேண்டியவன் இதயத்தை விட்டே போயிட்டேன். நான் கட்டி கொடுக்க வேண்டியவன் இதயத்துல ஓட்ட விழுந்து போயிட்டேன். பாத்தீங்களா என் நிலைமைய? நடந்தது நடந்து போச்சு. நீயாச்சும் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம் இல்லையா? இந்த ஜென்மத்தில் நிச்சயமா அது நடக்காது. அதை விடுங்க. ஆமா, லட்சுமி சாக போறான்னு தெரிஞ்சும் எப்படிக்கா பாபு தம்பி கல்யாணம் பண்ணிக்க சொன்னீங்க? அந்த சந்தோஷத்திலேயாவது அவ பொழைச்சுக்க மாட்டாளான்னு ஒரு அப்பா ஆசை. வாங்க. எங்க பாபுங்கிறவரு இங்க தானே இருக்காரு? நீ யாருமா? இவங்க பேர் கீதா, சினிமால பாடுறவங்க. பாபு பாக்கணும்னு. ஏண்டி நீதான் அந்த கீதாவா? ஏழை பிள்ளைங்கன்னா உங்களுக்கு கிள்ளிக்கிற நினைப்பா? பாவம் அந்த பாபு தம்பி ஊட்டியில நிம்மதியா இருந்திருக்கும். அத மனசு கெடுத்து காதல் பண்றேன்னு சொல்லி அத வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டியடி. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லம்மா. அவர் இல்லைன்னா என்னால இருக்கவே முடியாது. மரியாதையா சொல்றேன், ஒழுங்கா கார் எடுத்துட்டு போயிடு, இல்லே என் வாயில அசிங்கமா வந்துடாமா. அம்மா, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அவர் பார்க்க முடியாம நான் துடியா துடிச்சிட்டு 2-3 சந்தர்ப்பத்துல அவர் பார்க்க முடியாம போயிடுச்சு. அவரை சந்திச்சு பேசினா எங்க அப்பாவால அவருக்கும் ஆபத்து, எனக்கும் ஆபத்து. ஒரு சமயம் அவர் என்ன பார்க்க வந்தாரு. எங்க அப்பா அவரை அடிச்சு விரட்டிட்டாரு. இப்ப நான் எங்க அப்பாவுக்கு தெரியாம ஓடி வந்துட்டேன். இப்ப அவரு எங்க இருக்காருன்னு சொல்றீங்களா? எனக்கு அம்மா இல்ல, நீங்கதான் அம்மா ஸ்தானத்துல இருந்து எங்களை சேர்த்து வைக்கணும். எந்திரமா கீதா, உன் நிலைமை புரிஞ்சுக்காம நான் என்னென்னமோ பேசிட்டேம்மா. இப்ப எப்படியாச்சும் பாபு தம்பியை பார்த்தாகணுமே. அவர் இப்ப எங்க இருக்காரு? மனசு சரியில்லை, கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிச்சு. பக்கத்துல தாமா கோயில், நீ போய் பாருமா. தோட்ட பங்களாக்கு போறானா? தாலியோட போய் கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியது. விஜய், இவளை உள்ள வச்சு போட்டு இன்னும் 1 மணி நேரத்தில் நல்ல மாப்பிள்ளையோட வர காது வச்ச மாதிரி கல்யாணத்தை முடிச்சிடலாம். வலது கால எடுத்து போயிடா. மாப்பிள்ளையோட வந்துரு, பொண்ணை கூப்பிடுங்க. மரியாதையா இந்த கல்யாணத்தை நாம நடத்தினாலும் ஒண்ணுதான்,
போலீஸ் நடத்தினாலும் ஒண்ணுதான். மிஸ்டர் ராஜசேகர், உங்களுக்கு விஷயமே தெரியல. ஒரு வயசுக்கு வந்த ஆணும் பொண்ணு லவ் பண்ணிட்டாங்கன்னா நாம அவங்களுக்கு மரியாதையா கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும். இல்லாட்டி இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, போலீஸ் அவங்க வந்து நடத்தி வைப்பாங்க.